முப்பதாம் பாசுரம். வங்கக் கடல் கடைந்த மாடவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செயல் இலையாய் சென்றன்றி அங்கப்பறை கொண்ட ஆற்றே அணிப்புதுவை பைங்க மலர் தண்டல்றியல் பற்றபிரான் கோதை சொன்ன சங்கத்தவர் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பறை சொற்பார் ஈர் இரண்டு மார்வரைந்தோல் செங்கத் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இம்புருபர் எம்பாவாய். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. திருப்பாவையின் 30ஆம் பாடலுக்கு வந்திருக்கோம். இந்த பாசுரம் திருப்பாவையின் பலஸ்ருதி பாசுரம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொல்றார் என்றால், அந்த கோபிகைகளின் முகமே நிலா போல் இருக்கிறது. ஏனென்றால் எல்லாரும் மார்கழி விரதத்தை செய்து கண்ணனை அடைந்து விட்டார்கள். இந்த பாசுரம் ஆண்டாளாகவே பாடுறார், கோபிகையாக பாடவில்லை. ஆண்டாள் பட்டர் பிரான் கோதை சொன்ன பட்டர்கள் எல்லாருக்கும் பிரானான பெரியாழ்வாரின் மகளாக பாடுறார். அந்த துவாபர யுகத்துல எப்படி கோபிகைகள் விரதம் செய்து கண்ணனை அடைந்தார்களோ, கலியுகம் ஆரம்பத்துல ஆண்டாள் எப்படி கோபிகையாக அனுகாரம் செய்து கண்ணனை அடைந்தாலோ, அந்த மாதிரி நாமும் மார்கழி மாசத்துல விரதம் செய்து கண்ணனை அடைய வேண்டும். இந்த 30 பாசுரத்தையும் சேவித்தால் கண்ணனை அடைவோம். ஆனா அந்த கலியுகம் ஆரம்பத்துல செய்த விரதம் நம்ம இப்போ எப்படி செய்யலாம்? ஒரு கண்ணுக்குட்டி மரணம் அடைந்து விட்டால் அதோட அம்மா பால் கொடுக்காது. ஆனா இந்த கண்ணுக்குட்டியோட தோலை கொண்டு உள்ள வைக்கோல் வச்சோம்னா கண்ணுக்குட்டி மாதிரி ரூபம் வரும். அதை மாடு கிட்ட வச்சோம்னா மாடு தன்னுடைய கண்ணுக்குட்டி வந்திருக்குன்னு நினைச்சு பாலை சுரக்கும். அந்த மாதிரி நாமளும் ஆண்டாள் எழுதின திருப்பாவையை கொண்டு மார்கழி விரதம் செய்தால் கண்டிப்பா கண்ணனை அடைவோம். பாசுரார்த்தத்தை பார்க்கலாம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கூர்மாவதாரத்தை பற்றி சொல்றார். திருப்பார்கடலில் சமுத்திர மந்தனம் நடக்கும் போது எம்பெருமான் எல்லா தேவர்களுக்கும் அமுதத்தை கொடுத்தார். ஆனா நம்மளுக்கும் பெருமாளுக்கும் என்ன வந்தது? அந்த சமுதிரத்திலிருந்தே மகாலட்சுமி வந்து பெருமாளுடைய திருமார்பிலில் அமர்ந்து கொண்டு மாதவன் என்ற பெயரை கொடுத்தார். எம்பெருமானுக்கு கருப்பான சுருட்ட முடியிருக்கும். அதனால அவருக்கு கேசவன் என்ற பெயரும் உண்டு. அந்த மாதவனை கேசவனை கோபிகைகள் அடைந்து விட்டார்கள் என்று சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள். செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். தாமரை கண்களோடு பிராட்டியோட சேர்ந்து இருக்கக்கூடிய கண்ணனை நாம் திருப்பாவை விரதம் செய்து அடைந்து விட்டோம் என்றால் அந்த கண்ணனே நம்ம எல்லாருக்கும் அருள் புரிந்து இன்பத்தை கொடுப்பார். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம் ஸ்வோச்சிஷ்ட மாலிகா பந்த கந்தபந்துர ஜிஷ்ணவே விஷ்ணுசித்த தனூஜாயை கோதாயை நித்யமங்கலம் மாதுஷா கிஞ்சன த்ராண பத்த கங்கண பாணயே விஷ்ணுசித்த தனூஜாயை கோதாயை நித்யமங்கலம். ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.